ரக்ஷாத். 75வது குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் முதன்மை விருந்தினருக்கும் பள்ளியின் மேலாண்மை குழுவினருக்கும் மற்றும் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தோடு இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். என்னை பெற்ற தாயாம் பாரத தாயும் என்னை வளர்த்த தமிழ் தாயும் மகிழ்ச்சி அடையும் வகையில் சுயநலத்தை நீக்கி பொது நலத்தை காத்து அன்பெனும் பயிரை ஒவ்வொரு மாணாக்கர்களின் மனதிலும் விதைக்க வந்துள்ளேன். சும்மாவா சுவாசித்தோம் சுதந்திர காற்று? எண்ணி பாருங்கள். ஒரு புறம் அண்ணல் காந்தியுடன் இணைந்து அகிம்சை வழியில் போராட்டம், மறுபுறம் தோட்டாவை எதிர்த்த சுபாஷுடன் அதிரடி போராட்டம், கண்டம் கடந்து கப்பல் ஓட்டிய வீரத்தமிழர் மனதிலும் ரத்தம் சிந்திய தலைவர்கள் அனைவரின் மனதிலும் இருந்தது என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறையாவது சுதேசி காற்றை சுவாசிக்கட்டுமே என்ற எண்ணம் தான். சிறையில் ஒரு நாள் கைதிகள் உண்பதற்கு உணவாக ரொட்டி தொண்டு கொடுக்கப்பட்டிருந்தது. அதில் மண் ரொட்டி இருப்பதை கண்ட நேரு ஆங்கிலேய அதிகாரியிடம் முறையிட்டார். அதற்கு அந்த அதிகாரி சொன்னார், நீங்கள் கேட்ட தாய்மன் தானே, விழுங்குங்கள் என்றார். அதற்கு நேரு என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் எங்கள் தாய் நாட்டை கேட்பது விழுங்குவதற்கல்ல, எங்கள் மக்களை வாழ வைக்கவே என்றார். சுதந்திர நாடு என்று பெயர் பெற்றோம், ஆனால் சுவாசிக்கவே திணறுகிறோம். ஏன் தெரியுமா? மரத்தை வெட்டினோம், மழை நின்று போச்சு, மண்ணில் மாசு சேர்த்தோம், மருத்துவ செலவு கூடி போச்சு. ஒரு காலத்தில் நம் நாட்டை பொன் விளையும் பூமி என்பர். ஆனால் இன்று குடிக்கும் நீரை கூட காசு கொடுத்து வாங்குகிறோம். காவேரி நீர் கேட்டு கையேந்தி நிற்கிறோம். இங்கு இருக்கும் மேடுகளையும் மாடுகளையும் தூர்வாரி இருந்தால் நமக்கு கிடைக்கும் மழையே போதுமானதாக இருந்திருக்கும். நாம் செய்தோமா? இல்லையே. நண்பர்களே, துவக்கம் தியாகிகளிடம் இருந்தால் தொடர்ச்சி நம்மிடம் இருக்க வேண்டும். தேசிய கொடி அழகாய் பறப்பது வீசும் காற்றினால் அல்ல, உயிர் கொடுத்து சென்ற வீரர்களின் மூச்சு காற்றினால் தான். இனம் மொழி மறந்து இந்தியன் இந்தியன் என்ற உணர்வை பெறுவோம். வாழ்க பாரதம், வாழ்க நம் நாடு, வந்தே மாதரம். நம் முன்னோர்கள் நேசித்த இந்த நாட்டையும் நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றையும் பேணி காக்க வேண்டும் என்பது